மோடிக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து கேள்வி கேட்கும், இவரே மீண்டும் வந்து தொடரணுமா? அப்போ அடுத்த கட்ட தலைமைகள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லும்போது அமித்ஷா தனக்குண்டான தலைமையை உருவாக்குவதற்காக தனக்கு கீழே இருக்கிற எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அவர் தனக்கான அரசியலை செஞ்சிட்டு இருக்கார். இப்போ மோடி வந்து ஒருவேளை பிரதமராகலாம் அடுத்தது யாருன்னு பேச்சு வரும்போது யோகி ஆதித்யநாத் சொல்லுவாங்க அல்லது அமித்ஷா சொல்லுவாங்க. யோகி ஆதித்யநாத் வந்து தடாலடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெரிய கண்டனங்கள் வந்து அவர் வந்து ஒரு மதத்துக்கு எதிரானவராக பார்க்கப்படுகிறார். குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய விரோதியாக பார்க்கப்படுறார். இஸ்லாமியர்கள் அப்படி பார்க்கல, நீதிமன்றமே அதுதான் சொல்லுது. நீ மாட்டுக்கு புல்டோசர் எடுத்துகிட்டு போய் இடிக்கிற, சிவில் கேஸ்லாம் கிரிமினல் கேஸ் ஆக்கி வந்து சிறுபான்மையின மக்களை பழி வாங்குறீங்கன்னு 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு குட்டு வச்சு 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி அவர் இன்னொன்று அந்த மாநிலத்தை விட்டு அவர் வெளியில் வர்றதில்லை. அப்போ அமித்ஷா என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிரதமர் கனவில் எல்லா மாநிலங்களும் தனக்கு உண்டான இடமாக இருக்கணுன்றதுக்காக அவருடைய கேம் வந்து அவர் விளையாடிட்டு இருக்காரு. அப்படி விளையாடுற இடத்துல வந்து இங்கே வந்து ஏற்கனவே சரியோ தவறோ எல்லா விதமான விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒத்துக்கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பெயரை கிராமங்கள் வரைக்கும் கொண்டு சென்றது நம்ம ஐபிஎஸ் தான். அதில் ரவுடித்தனம் இருந்தது, முரட்டுத்தனம் இருந்தது, சில இம்மெச்சூரிட்டி இருந்தது, முதிர்ச்சியின்மை இருந்தது, பேச்சில் நாகரிகம் இல்லாமல் இருந்தது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், தம்பிங்களா உங்களெல்லாம் அடியாளாக பயன்படுத்தி நாளைக்கு கழிவறை காகிதம் மாதிரி தொடச்சி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவர்கள் பேச முடியாத கருத்துக்களை உங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. இப்போ ஐபிஎஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியார் சம்பந்தப்பட்டோ அல்லது மதம் சம்பந்தப்பட்டோ பெருசாலாம் பேசி நான் பார்க்கல. அதுக்கு சீமானை பயன்படுத்தினாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்போ இவங்க எதை உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 10 வருட காலத்திற்கு திராவிட இயக்கங்களை அழிப்பதற்கு, திராவிட இயக்கங்களையே கருவியாக பயன்படுத்தணுன்றது தான் இவங்களுடைய நோக்கம்.